இந்த சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்ப்ஸ் கிராண்ட் ஃபினாலேல அபிஷேகா ஒரு டிவைனான ஃபீலே எல்லாருக்கும் குடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, அவங்க பாடின அந்த கருப்புசாமி பாடல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கிட்டத்தட்ட அந்த பாடல பாடின மகாலிங்கமே எழுந்திருச்சு நின்னு கை தட்டினது மட்டும் இல்லாம, ஓடி வந்து அபிஷேகாவே ஹக் பண்ணிக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு கூஸ் பம்ப் மொமெண்ட்ட அபிஷேகா கிரியேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆரம்பத்துல இருந்தே அபிஷேகாவ வந்து வந்த ஜட்ஜஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ப்ரவுடா ஃபீல் பண்ணி பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம 2வது நபரா மகாலிங்கம் வந்து இன்னைக்கு ஹக் பண்ணி, இன்னைக்கு ரொம்பவும் வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு தெய்வ குழந்தை அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. ஏற்கனவே இந்த வார்த்தைய ஆல்ரெடி நம்ம பாண்டியராஜன் சார் வந்து சொல்லியிருப்பாரு. அதாவது தனுஷ் படத்துல கர்ணன் படத்துல கண்டா வர சொல்லுங்க அப்படிங்கிற பாடல இதே மாரி தான் ஒரு கூஸ் பம்போட பாடியிருந்தாரு. அதுக்கு ரொம்ப கண் கலங்கி பேசியிருந்தாரு பாண்டியராஜன் சார். இந்த பாடல உன்னை யாராவது மறுபடியும் பாட சொல்லியிருந்தா, இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே தடுத்து நிறுத்தியிருப்பேன். ஏன்னா, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு எமோஷனல நீ கிரியேட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல்டு செயினயே பிரசன்ட் பண்ணியிருந்தாரு. லைக்வைஸ் அதே மாதிரி விஜய் ஆண்டனி சாரும் வந்து ரொம்பவும் பெருமையா பேசியிருந்தாரு. இந்த குழந்தைங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8, 9 வயசு தான் இருக்கும். ஆனா, இந்த வயசுல இவங்களுடைய அந்த குரல் வளம், இவங்க கிட்ட இருக்க அந்த அபரிமிதமான திறமைய பார்க்கும்போது ரொம்பவும் பொறாமையா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அந்த வகையில இன்னைக்கு கருப்புசாமி பாடல பாடின மகாலிங்கம் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அபிஷேகா உண்மையிலேயே ஒரு தெய்வ குழந்தை அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. இத பார்த்த ஜட்ஜ் ஸ்ரீனிவாஸ் சார் எல்லாருமே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாங்க சொன்னதையே இன்னைக்கு சார் வந்து இந்த ஃபினாலே மேடையில ரிப்பீட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அபிஷேகாவ கொண்டாடி தீர்த்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சரிகமபாவ பொறுத்தவரைக்கும் இந்த டைட்டில் வின்னர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆரம்பத்திலேயே முடிவு செய்யப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு இந்த ஷோல தனித்துவமா விளங்கியிருக்கிறவங்க தான் அபிஷேகா. மத்த எல்லா குழந்தைகளும் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா பண்ணியிருந்தாலுமே, அபிஷேகாவோட ஃபேன்ஸுக்கு நல்லாவே தெரியும். அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பத்துல இருந்தே எந்த அளவுக்கு வந்து சூப்பர்பா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் கிடையாது. இந்த கிராண்ட் ஃபினாலேல எல்லாருமே கொஞ்சம் வாயடைச்சு போற அளவுக்கு தன்னுடைய ஒரு பெஸ்ட் அண்ட் லாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் கிடையாது. இதுவரைக்குமே எல்லா பாடல்கள்லயுமே கிட்டத்தட்ட 2 தடவ கோல்டன் ஷவர் வாங்கி ஜட்ஜஸோட மனசுல இடம் பிடிச்சது மட்டும் இல்லாம, ஜட்ஜஸ் கிட்ட ஒரு தனி நேமையுமே வாங்கியிருந்தாங்க. எஸ்பி சரண் சார் சொன்ன மாதிரி, "அபிஷேகா, கண்டிப்பா உன்னுடைய மியூசிக் ஜர்னி அப்படிங்கிறது இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. கண்டிப்பா டூ த கோர் நீ இதுல போகப் போற. ஆனா ரிமெம்பர் ஒன் திங், உன்னுடைய இந்த ஒரு அபரிவிதமான திறமை மற்றும் இந்த பிளெஸ்ஸிங்ஸ் உன்ன எங்க கூட்டிட்டு போகுது அப்படிங்கிறத நீ ஞாபகம் வச்சுக்கோ" அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் பெருமையா பேசியிருந்தாரு ஒரு தடவ எஸ்பி சரண் சார். இன்னைக்கு ஃபினாலேவுல கிட்டத்தட்ட ரூ. 1,00,00,000 மதிப்புள்ள அந்த வீட்டை இன்னைக்கு ஜெயிச்சு அவங்க அம்மாவ பெருமைப்படுத்தியிருக்காங்க. எல்லார விடவுமே, அதாவது இந்த 6 கண்டஸ்டன்ட்டுமே வெல் செட்டில்டு அப்படின்னு சொல்ல முடியாது. எவ்ரி ஒன்க்கு ஒரு பின்னாடி ஒரு ஸ்டோரீஸ் இருக்கு. ஆனா, பிஹைண்ட் தட் நம்ம அபிஷேகாவுக்கு ஒரு சூப்பர்பான ஒரு ஃபேமிலி இருக்கு. அதுல முக்கியமா அவங்க அம்மா நெறைய தடவ சொல்லியிருக்கிறாங்க. அபிஷேகா வந்து என்ன ஏதுன்னே தெரியாம நாங்க இங்க கொண்டுட்டு வந்தோம். பட் நீங்க அவள இங்க உருவாக்கிட்டீங்க, செதுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. நாங்க எப்பவுமே உங்களுக்கு கடமைப்பட்டுருப்போம் அப்படிங்கிற மாரி ஸ்ரீனிவாஸ் சார பார்த்து ரொம்பவும் நன்றி தெரிவிச்சு பேசியிருந்தாங்க. அந்த ஒரு மொமெண்ட் வந்து எல்லாருக்குமே ரொம்பவும் சூப்பரா இருந்துச்சு. யார் யாருக்கெல்லாம் அபிஷேகா டைட்டில் வின் பண்ணுனது ரொம்ப சந்தோஷம். இத நான் ஆல்ரெடி எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்றீங்களா? மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கமெண்ட்ட தெரிவிங்க.